ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஹீரோ பேசுகிறேன். அது ஆபத்து. அந்த ஈகோ ஒரு பெண்மணி. நான் தங்கள் டோக்கனை காட்டினால் நான் டைகர் பீட் பிரிவில் நுழைந்து அதன் மைசீலை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் நான் அப்படி செய்தால் அது எனது எதிர்காலத்தின் நடவடிக்கையில் தலையிடும். கரு தந்துனதான் ஏய் வேறவை இருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப மோசம். நீ இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டுற. அதனால் தான் வீட்டு வேலை நம்பி வேலை கொடுக்க முடியவில்லை. நான் உன்னை குதிரை மேரியிடம் உதட்டால் சுத்தம் செய்ய சொன்னேன். நீ ஓடிவிட்டாய். மற்றவர்கள் எங்கே? ஆம், வெற்றவர்கள் ஹூம். இங்கே ஏதோ தவறான புரிதல் இருக்கிறது போல் தெரிகிறது. அதனால் இது உண்மையாக சரியாக வேலை செய்கிறது. கவனமாக கேளுங்கள். நான் யூடிஎன், அந்த பெரிய டைகர் பிட் பிரிவின் தொய்வங்களின் நிர்வகிக்கும் மனிதன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாரும் எருமை கையாளுவது என் கீழ் உணவு அளிப்பது தான். அது இன்னும் வீட்டில் வாயதை விட மேலானது தானே. நான் 2 நாட்களுக்கு முன்னாடியே விளக்கினேன். அப்போது உனக்கு ஞாபகம் இருக்குதா? சரியா? ஹீரோ பேசுகிறான். தெரியாத ஒய். இவன் சொல்கிறான், உன் நினைவு கெட்டது மட்டுமல்ல, நீ உன் மூப்பர்களை பற்றி பேசுகிறியா? இது கொஞ்சம் மெதுவாக நடக்குதா? நீங்கள் மிச்சமாக சாப்பிடுறீங்க, தொழில்வத்திலே தூங்குற, அது கூட ஞாபகம் இல்லையா? நாங்கள் முதலின் ஒருபோதும் தேவைப்படாத பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த பிரிவு தலைவர் வீடு இல்லாத குழந்தையாக உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு உன்னை ஏற்றுக்கொண்டார். அது கஷ்டம் என்பதால் ஓடி விடாதீங்கள். உங்கள் வேலையை சரியாக செய்யுங்கள். சரியா? அடடா! ஈரன் நினைக்கிறான், குதிரை ஏன் திடீர்னு செய்தது? ஒரு டாப்லெட் குதிரை எதிர்பார்த்தபடி. நான் ஒரு மாளிகை வாங்கும்போது அளவுக்கு பணம் செலுத்தினேன். இன்னும் அது கையாளுவதற்கு எளிதல்ல. யங் மாஸ்டர், ஒருவனுக்கு அல்லது அந்த நிலையான பையனுக்கு காயம் ஏற்பட்டது போல் தெரிகிறது. விசிறி வச்சு சொல்கிறான். அவங்க நாய்களை விட நல்லவங்க மாதிரி தெரியல. அவங்க எங்கள் வெயில் கொஞ்சம் ஊட்ட கொடுங்க. ஹீரோ சொல்கிறான். அதுதான் ஜாவா குல மேனரிலிருந்து ஜாவா பிரேட்டை மீண்டும் தலைகையாக மாற்றியது. இன்று அவன் எதற்காக இங்கே இருக்கிறான்? ஐயோ, என் காலு. ஹீரோ சொல்கிறான். என் கடந்த கால வாழ்க்கையில் புலிக்குழு பிரிவின் வீழ்ச்சிக்கு காரணமாக சூத்திரத்திலிருந்து அவன்தான் என்று ஐக்கிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன். குதிரை குப்பை டெங்க்ஸ்யூ வலிமையானது, சீக்கிரம் உள்ள போகலாம். கொடுக்கிறவன் சொல்கிறான். ஜாவோக்கினா மேனர். விசிறியச சொல்கிறான். இந்த ஆட்களால் பார்க்கப்படுகிறது. என் உடைகள் ஐக்கைக்கு வருவது போல் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு விருந்தினர் வந்திருப்பார் என்று கேள்விப்பட்டேன். நான் அவசரமாக வந்தேன். இது நீங்கள் தான் எதிர்பார்க்கல இளம் மாஸ்டர் ஜாவோ. பெரியவர் பேசுகிறார். இது போன்ற ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வது எது? டைகர் குழு பிரிவின் பிரிவு தலைவர் கோஜனன். நான் இங்கே வருவதற்கு ஒரே ஒரு காரணம், மாமனார். நிச்சயமாக. வில்லத்தனமாக சிச்சின்னு சொல்கிறான். என் வருங்கால மணப்பெண்ணை நான் பார்க்க வந்துகிறேன். நீங்கள் ஐகோ பற்றி பேசினால் இப்படிப்பட்ட திருமணத்தை நான் அமைப்பதில்லை. வில்ல சொல்கிறான். அது இப்போதைக்கு அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஐகோக்கு 16 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் நடத்தலான்னு நினைக்கிறேன். பெரியவர் வர பல்லு கட்சின்னு கோபத்தில் இருக்கிறாரு. வில்ல பேசுகிறான். 1 வருடம் ஐகோக்கும் எனக்கும் இடையே உள்ள திருமணம். இது ஏற்கனவே அந்த பிராந்தியத்தின் பேச்சு. கிராம குழந்தைய கூட கொண்டாடி பாட்டு பாடி கொண்டு இருக்கிறார்கள். முட்டாள்தனமான வதந்தி பரப்பது நீங்கள் தான் என்று நான் கருத்துகிறேன். என் மகளின் எதிர்காலத்தை நாசமாக்கவா? வில்ல சொல்கிறான். துரை தலைவரே, உங்கள் நகைச்சுவை மிகவும் நன்றாக உள்ளது. எங்கள் ஜாவா குலத்தின் கோக்குலத்தை விட மிகவும் தாழ்மையானது. இகர்பீட் பிரிவின் மகளை கெடுக்கும் நாம் அளவுக்கு தூரம் செல்லும் என்று நினைக்கிறியா? ஐயோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ ஒரு முட்டாள் தம்பி. நல்லது, இந்த பொண்ணு சொல்லுது. அந்த வழக்கில் பெரியவர் சொல்கிறார். எங்கள் குடும்பத்துக்கு இடையே எந்த நிச்சயதார்த்தம் இருக்காது. தயவு செய்து என்னை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வேற ஒரு பொண்ணை தேடுங்கள். டைகர் குழு பிரிவு கோஜனனின் மகள் கோ ஈகோ. இல்லை பேசுகிறான். ஆனால் வதந்திகள் எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கு தெரியுமா? டால்கிங் செய்வது இனி எந்த அர்த்தமும் இல்லை. உங்களே அல்லது ஜாவோக்கினா மேனரின் சேர்ந்தவர் யார் திருமணம் செய்து கொள்ள எண்ணம் எனக்கு இல்லை. தயவு செய்து போய்விடுங்கள். வில்ல சொல்கிறான். உங்கள் பிரிவை திலவாகவும் அடைந்து விட்டாலும் மிகவும் உயர்ந்தவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் செயல்படுத்துவீங்கள். எப்போதும் போல உன் ஆக்ரோஷமாக இரு. நாங்கள் என்ன செய்ய வேணும் இளம் மாஸ்டர்? இல்லை சொல்கிறான். நாங்கள் எப்படி இருந்தாலும் புரோட்டோ செல்லும் வழியில் தான் இருந்தோம். இன்னைக்கு கிளம்புவோம். ஆனால் வதந்திகள் சொன்னது போல் சரியா? உண்மையில் அவர்
கூறப்படும் வதந்திகளை விட மிகவும் அழகாக இருக்கிறார். வில்லத்தனமா சொல்றான். இப்போது புரிந்ததா ஏன் நான் அவள் மேல் வெறிக்கொண்டு இருக்கிறேன்? அந்த மாதிரியான அழகுடன் மக்கள் சொல்லுகிறார்கள் ஐகோ ஒரு பெண், அவளுடைய அழகு ஒரு தேசத்தையே கவுத்து விடுகிறது என்று. பக்கத்தில் இருக்கிறவன் பேசுறான். தேசத்தையே கவுக்கக்கூடிய ஒரு அழகு, இது ஒரு மிகைப்படுத்தல் கூட இல்லை. அதிகாரமும் பணமும் இல்லாத ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு துயரமான விதி. அவள் டைகர் பீட் பிரிவில் மகளாக இருப்பதால் மிகவும் அழகாக இருக்கிறாள். அவள் அங்கே பிறந்ததால் ஏற்பட்ட துரசிசத்தை அவள் குணப்படுத்த வேண்டும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு பொல்லாதால் அவள் மேலே கண்ணு வச்சிட்டேன். கூடகிடம் சொல்றான். அது பெண் இல்லத்தனமா செய்கிறா. ஹாஹாஹா ஈயா, நாம புரோட்டலுக்கு போவோம். இல்ல சொல்றான். என்ன குதிரை நகர மாட்டேங்குது? பக்கத்துல இருக்கிறவன் பேசுறான். என்ன விஷயம்? குதிரைக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஏதாவது ஆய்விட்டதா? ஆமா யங் மாஸ்டர். குதிரை ஏன் திடீரென்று சரிந்தது? நிலையான குழந்தைகள் எங்கே? ஹீரோ சொல்றான். ஃபாஸ்ட் கிலா டெக்னிக், விஜயனின் கலை, அது அற்றமற்றது. நான் எந்த குறையும் விடாமல் அவரை எடுத்துட்டேன். அந்த குதிரை ஏன் இறந்தது என்று உங்களுக்கு தெரியாது. இன்னும் எல்லாத்துக்கும் காரணமானது அந்த ஆள் தான். சோ ஜாவோ டைகான் தான் எல்லாவற்றுக்கும் உண்மையான காரணம். ஐகோ ஒரு முறை டைகர் பீட் பிரிவின் பற்றி ஒரு முறை சொல்லியிருந்தாள். ஜாவோ கினா மேனோருடைய அதிகாரத்துக்கு போராடிய காரணமாக. ஆனா அந்த மனிதன் ஏல்களிலிருந்து சரங்களை ஏத்து கொண்டிருந்தான். டியோ யுகோக்கு அது தெரியுமா? நிச்சயமாக அவள் செய்தாள். அதனால் தான் தன் சொந்த அழகை ஒரு சாபமாக கண்டாள். ஹீரோல கை முறிக்கின்னு சொல்றான். இப்போது எனக்கு நன்றாக புரிந்தது. அவளேன் தன் முகத்தை நெருப்பால் எரித்து கொண்டாள். என் அண்ணாவை பழிவாங்க தயங்க வேண்டிய அவசியமில்லை. ஹீரோ சொல்றான். இங்கிருந்து நான் நடவடிக்கைகள் எடுக்கிறேன். டின்னர் ரெடி எவ்ரி ஒன். மறுபடியும் குச்சிவிட்டியா? இப்போது இங்கிருந்து போயிடு. உங்கள் கனவிடம் இப்படி பேசுவதற்கு எவ்வளவு தைரியம்? வா. அனைத்து வகையான பண்ணை கருவி, விவசாய கருவி விற்கும் ஒரு கடை. ஹீரோ சொல்றான். நான் இங்க வந்ததிலிருந்து சிறிது காலமாகிவிட்டது. கடைக்காரன் கேட்குறான். நீங்கள் யார்? நான் சுஜி. சரக்கடிக்க சொல்றான். அந்த பெயர் யாருக்கும் தெரியாது. நான் ஓய்வு பெற்றுவிட்டேன். எங்காவது போ, வேற எங்கும். ஹீரோ சொல்றான். எனக்கு அது ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு சுத்தியில் மட்டும் செய்ங்க. சரக்கச்சினே சொல்றான். நீங்க சீரியஸாக இருக்கிறீங்களா? 17 சூரியன் நீளமாகவும் 4 சூரியன் சுற்றளவில் சூரியன் உதைக்கவும், தலை கோள வடிவமாக இருக்க வேண்டும். எடையை 10 ஜின்னலுக்குள் வைத்திருங்கள். அதை வைத்து நீ ஆணியை ஓட்ட முடியாது. ஹீரோ சொல்றான். நான் நகங்களை ஓட்ட இது பயன்படுத்துவதில்லை. குடிச்சிக்கிட்டே சொல்றான். வேற ஏதாவது? ஹீரோ சொல்றான். 2-18 சூரியன் முதலை தோல் பயன்படுத்துங்கள். எனக்கு ஒரு சரியான ஆயுதம் வேண்டும். கனமாக ஒன்று வேண்டும். இவன் சொல்றான். ஒரு வாள், கோடாலி அல்லது ஈட்டியா? ஹீரோ சொல்றான். எனக்கு ஈட்டி வேணும். கட்டை தட்டி சொல்றான். நான் போனதிலே இதுதான் சிறந்த ஆயுதம். அந்த ஈட்டியை கூர்மைப்படுத்த ஒரு நாளாகும். ஹீரோ சொல்றான். அது நல்லது. உங்ககிட்ட ஏதாவது சிறிய கூர்மையான ஆயுதம் இருக்கிறதா? பெஞ்சு வச்சு சொல்றான். நிச்சயமாக நான் அதை செய்கிறேன். ஹீரோ கேட்குறான். இரும்பு முள், கூர்முனை. ஆமாவா? அருமை. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். அவற்றை நான் எங்கே வாங்க வேண்டும்? நான் வந்து அவங்களை கூட்டிட்டு போறேன். இவன் சொல்றான். நீங்க எல்லாரும் எரிச்சல் பட்ட மாதிரி தெரிகிறது. ஆனா இந்த அளவுக்கு கீர் உங்களுக்கு செலவாகும். ஹீரோ சொல்றான். உங்க விலையை குறிப்பிடவும். இவன் சொல்றான். 3 நாட்கள் ஏஜி 0. என் மகள் இறந்து விட்டாள். அவளை திரும்பி கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா? நீ ரொம்ப ரத்தத்தை குடிச்ச. நான் உன்னை ஒரு பேன்னு நினைச்சேன். ஆனால் நான் யூகிக்கவில்லை. அப்புறம் எப்பவும் கவலைப்படாத. என் இடத்தில் அவர்கள் கொன்றவர்கள் மட்டும் கொன்றுவிடு. ஹீரோ சொல்றான். கிடைத்தது. கத்திக்கினே சொல்றான். அவற்றின் 4 உள்ளது. அவங்க பிளாக் டவர் பிரிவு அழைக்கப்படுகிறாங்க. கேளு, நான் சொல்லுவது எல்லாம் சரியாக கேட்டீங்களான்னு பாரு. ஹீரோ சொல்றான். எதிரின் பெயரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேற வழியிலும். கோவத்தில் சொல்றான். அவங்க எல்லாரையும் நான் கொன்று விடுவேன். பாய் நண்பர்களே, இன்னும் ஒரு நல்ல எபிசோடு